மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார் பீஷ்மர். பீஷ்மர் தான் நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்று அவர் வாங்கியிருந்த வரமே இப்போது அவருக்கு பெரிய கஷ்டத்தை அளித்து கொண்டு இருந்தது. உத்தராயண காலத்தில் உயிர் விடலாம் என்று நினைத்த பீஷ்மர் அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அம்பு படுக்கையின் மீது படுத்து இருந்தார். மேலும் அவரது தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் நிலத்தில் அம்பை செலுத்தி கங்கையை வரவழைத்து கொடுத்தான். இருந்தாலும் காலம் போய்கொண்டே இருந்தது. உத்தராயண காலம் வந்தும் பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரியவில்லை. அப்போது பாண்டவர்கள், கௌரவர்கள், கிருஷ்ணர் என அனைவரும் அவரை சூழ்ந்து நின்றார்கள். பீஷ்மருக்கோ தன் உயிர் இன்னும் பிரியாததை நினைத்து வேதனை. அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் வேதவியாசர். அப்போது பீஷ்மர் வேதவியாசரிடம், என்னுடைய உயிர் இன்னும் ஏன் போகவில்லை? நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார். அதற்கு வேதவியாசர் பீஷ்மரிடம் கூறினார், பீஷ்மரே, ஒருவர் தன் எண்ணம், சொல், செயலால் செய்வது மட்டும் தீமை என்று இல்லை. தன் கண்முன் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பது கூட ஒரு வகையில் பாவம்தான். அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றார். வேதவியாசர் கூறியதை கேட்ட பீஷ்மருக்கு இப்போது புரிந்துவிட்டது. தன்னுடைய இந்த வேதனைக்கான காரணம், திரௌபதியை துச்சாதனன் துகில் உரித்த போது சபையில் இருந்த அனைவரிடமும் தன்னை காப்பாற்றும்படி அவள் மன்றாடினாள். ஆனால் அங்கு இருந்த அனைவரும் அங்கு ஒரு பெண்ணுக்கு நடக்கும் கொடுமையை கண்டும் காணாதது போல் இருந்தனர். அவர்களில் பீஷ்மரும் ஒருவர். அந்த பாவம்தான் தனக்கான இந்த தண்டனை என்பதை உணர்ந்த பீஷ்மர், இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் என்று வியாசரிடம் கேட்டார். அதற்கு வியாசர் பீஷ்மரிடம், பீஷ்மா, ஒருவர் தன் பாவத்தை உணரும் போதே அது அகன்று விடுகிறது. தவறு செய்துவிட்டோம் என்று நீ உணர்ந்ததால் உன்னுடைய பாவம் இப்போது அகன்று விட்டது. ஆனால் திரௌபதி சபையில் கூக்குரலிட்டு கதறிய போது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள், பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள், தவறை தட்டி கேட்காத உன் வாய், அசாத்திய வலிமை இருந்தும் தினவெடுக்காத உன் தோள்கள், வாளை பயன்படுத்தாத உன் கைகள், இருக்கையில் இருந்து எழும்பாத உன் கால்கள், தவறை பற்றி யோசிக்காத மூளை இருக்கும் உன் தலை ஆகியவற்றுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். அதுதான் விதி என்றார் வியாசர். இதனை கேட்ட பீஷ்மர் வியாசரிடம், தவறு செய்த இந்த உடலை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் ஒருவரே. சூரிய சக்தியை பிழிந்து தவறு செய்த இந்த என் உடலுக்கு தாருங்கள் என்று துக்கத்தோடு வியாசரை வேண்டினார். அப்போது வியாசர் எருக்க இலை ஒன்றை காட்டி, பீஷ்மா, எருக்க இலை சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்க பத்திரம். அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள். சூரியனின் சாரம் இதில் உள்ளது. சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் சூரியனின் உருவமான எருக்க இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டார். ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கிறேன். அதன் மூலம் உன் உடல் வெப்பம் சாந்தியாகும் என்றார். அதன் பிறகே பீஷ்மர் தியானத்தில் மூழ்கி ஏகாதசி அன்று தன் உயிரை தன் உடலில் இருந்து விடுவித்துக் கொண்டார். அவருக்கு சிரார்த்தம் போன்றவற்றை செய்ய யாரும் இல்லை. பீஷ்மர் திருமணமாகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததை நினைத்து வருந்திய யுதிஷ்டிரரிடம் வியாசர், ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் பிதுர்க்கடன் என்பது அவசியமே இல்லை. அவர்கள் மேம்பட்ட ஒரு நிலைக்கு போய் விடுகிறார்கள். என்றாலும் உன் வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும். ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். அதோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார். சில காலங்களுக்கு முன்பு வரை ரத சப்தமி அன்று விரதம் இருப்பதும், தலையிலும் கண்கள், செவிகள், கை, கால், தோள்களிலும் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் முறை இருந்ததாக கூறப்படுகிறது.